கடந்த செப்டம்பர் 21 சனிக்கிழமை விக்டோரியா ஈவன் ஏற்பாட்டில் தமிழோசை நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தேறியது. சங்ககால இலக்கியங்களை நவீன இசையிலும் படைக்க முடியும் என்பதை மிகவும் நேர்த்தியாகவும் இனிமையாகவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல இசையமைப்பாளரும் இயக்குநருமான ஜேம்ஸ் வசந்தனின் படைப்பில் பறைசாற்றியது இந்த நிகழ்ச்சி. நம் நாட்டு இசை பயிற்சி மையங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஜேம்ஸ் வசந்தன் முறையே பயிற்சிகளை வழங்கி அவரின் இசைக்குழு மாணவர்களோடு இந்நிகழ்ச்சியில் பாடல்கள் அரங்கேற்றப்பட்டது. குமரேஷ் தலைமையில் சங்க இலக்கியங்களை நவீன இசை வடிவில் இந்த தலைமுறையினரும் கேட்டு மகிழ ஒரு சிறந்த இசைப்படைப்பாக இந்நிகழ்ச்சி அமைந்ததாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைத்துறை, எழுத்துத்துறை, ஒளிபரப்புத்துறை, ஆன்மீகத்துறை போன்ற துறைகளில் 13 பேருக்கு தமிழோசை வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டதையும் அவர் நெகிழ்ச்சியுடன் சுட்டிக்காட்டினார். இதில் எந்த துறைக்கு போனாலும் நமக்கு அது என்ன கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இங்கே நீங்க தேர்ந்தெடுக்கின்ற அத்தனை பெருமக்களும் பொருளாதார சிந்தனை அறவே இல்லாமல் சமுதாயத்திற்காக தியாக உணர்வோடு உழைத்த பெருமக்கள். இது போன்ற அங்கீகாரங்கள் மிக மிக அவசியம். எவ்வளவு உன்னத முயற்சியோடு ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் அவனை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு உயர்ந்த எண்ணம் கொள்கை இருக்கட்டும், எவ்வளவு உயர்ந்த சிந்தனை இருக்கட்டும், நீங்கள் எதை சொன்னாலும் உங்களை கொச்சைப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு மூலையில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கின்றவர்களுக்கு இது போன்ற அங்கீகாரங்கள் புதிய தெம்பை கொடுக்கும், புதிய மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்னும் செய்ய வேண்டும் என்கிற உத்வேகத்தை. இந்நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளி மாணவர்களோடு தமிழ் பற்றாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.